இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனங்களாயிருக்கிறீர்கள், நீங்கள் என்னை எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்றார். இந்த இடத்திலே பார்க்கும்போது தேவனுக்கு கூறியதை கூடாமல் அதை வஞ்சித்து மனிதன் வைக்கிறதை பார்க்க முடியும். அப்படியானால் தேவனுக்கு கூறியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறபடினாலே அநேக பிள்ளைகள் ஆண்டவரோடு பொருத்தனை செய்து வருவார்கள். ஆனாலும் அந்த பொருத்தனை கொடுக்காமல் தன்னை ஆண்டவரையே வஞ்சிக்கிற போல இருக்கிறதை பார்க்க முடியும். அநேக பிள்ளைகள் தேவனுக்காக பொருத்தனை செய்து இதை செய்வேன் ஆண்டவரே, இந்த வியாதி சுகமானால் நான் இதை பண்ணுவேன், இல்லாது இந்த கடன் பிரச்சனை மாறினால் நான் இதை செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பொருத்தனை செய்வதை பார்க்க முடியும். ஆனாலும் பொருத்தனை நிறைவேற்றப்படாத போனால் அது வேதம் சொல்லுகிறது அது ஒரு சாபம். இந்த ஜனம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வஞ்சித்து வைக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட. அப்படின்னால் சாபம், தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வருகிற சாபங்கள் கூட சில மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விளைவாக வந்து நிற்கலாம். சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை வந்து நிற்கலாம், இல்லாவிட்டால் சில போராட்டத்திலே வந்து நிற்கலாம், ஊழிய வாழ்க்கையிலே எழும்பி வர முடியாமல் இருக்கலாம், அது பிசினஸிலே நம்ம பெரிய லெவல்ல கொண்டு வர முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து கூட சில சாபங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே பார்த்தோமானால் இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டது, ஆண்டவருக்குரியதை கொடுக்காமல் இருந்தபடினாலே அந்த ஜனம் சாபத்துக்குள்ளே ஆகப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இன்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தேவனுக்கு நான் பொருத்தனை செய்திருந்தாமானால் நிச்சயமாக அதை அந்த சபையிலே, எந்த சபையிலே நீங்கள் பொருத்தனை செய்தீர்களோ அந்த சபையிலே அதை பொருத்தனையை நீங்கள் செய்தியை கொடுத்தீர்களானால் அந்த சாபத்தை விலக்கி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதான் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒன்றும் மாறாது. அதை புரிந்து கொண்டோமானால் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.